புவனேஸ்வரி அம்மா திருவடி வணக்கம். சூலூர் சரஸ்வதி அம்மா திருவடி வணக்கம். நன்றிங்க சார், நன்றி நன்றி. நமச்சிவாய் ஐயா. அம்மா பிரேமா அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடந்த திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா 4 துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன்க பொழித்த புகழியர்கோன்கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி, வாலி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிவழி திருவாத திருத்தாள் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ, அரியர்க்கும் வாசவர்க்கும் யாவர்க்கும் பெரியவர்க்கும் பூணுமே தந்தொழிலின், பெரியவர்க்கும் பூணுமே தந்தொழில் நின் பொன்னருளாய், தென்மதுரை தானுவே சொக்கனா, தென்மதுரை தானுவே சொக்கனா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருச்சாளல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் 9 மற்றும் 10வது பாடல்களை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்க. குடும்பத்துல கூட இணையலாம் ஒண்ணு போட்டுடலாம். அடியார் பெருமக்கள் எல்லாம் நம்ம திருவாச சிந்தனையில ஒரு வார்த்தை இணையெல்லாம் போட்டுடலாம், அடியார்கள் வரட்டும். இந்த திருச்சாளல் அப்படிங்கிற இந்த பதிகம் நமக்கு எதை தருகின்றது அப்படின்னு நம்ம என்னைக்குமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றப்போ அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அடியன் கல்லூரியில வகுப்பு எடுக்கிறதுக்கு போயும் அதே 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 யுக்தி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு கான்செப்ட்னா இந்த கான்செப்ட் எங்க அப்ளை பண்ணுதுன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதனுடைய கான்செப்ட் நம்ம சொல்லும் போது குழந்தைங்க ரொம்ப அருமையா அதை எடுத்துக்குவாங்க. அது போல திருச்சாளல் அப்படிங்கிற பதிகம் என்ன தருது, என்ன தரப்போகுது நமக்கு அப்படின்னு நாம யோசிச்சோம்னா, திருச்சாளல் என்பது பதிமுதன்மை பறைசாற்றியது. அதுதான் பதிமுதன்மை. இறைவன் ஒருவனே அப்படின்ற தன்மையை பறைசாற்றுகின்ற இடம் திருச்சாளல். இறைவன், அந்த இறைவனும் சிவபெருமானே. ஏன்னா இறைவன் ஒருவன் தான். அவன் யாரு அப்படிங்கறத வேதம் என்ன சொல்லுது? வேதத்துல என்ன பண்ணிடும்? வேதம் ரொம்ப தெளிவா எல்லா இடத்துலயும் அவன் அவன் அவன்னு சொல்லிடும். வேதம் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் அவன் அவன்னு சொல்லிடும். அவன்ற இடத்த சொல்லாது, அது யாருன்னு சொல்லாது. அதனாலதான் வேதத்துக்கு என்ன பேரு? வேதத்துக்கு என்ன பேரு? இன்னொரு பேர் இருக்கு. வேதத்துக்கு என்ன பேர் இருக்கு? மறை அப்படின்னு பேர் இருக்கு. பாத்தீங்களா? வேதத்துக்கு மறை. ஏன்னா அது அவன் அவன் அவன்னு சொல்லி மறைத்து சொல்லும். அதனால அதுக்கு பேர் மறைன்னு அர்த்தம். இறைவனை மறைத்து சொல்லுவதனால மறைன்னு அர்த்தம். ஆனா எல்லாரும் திருக்குறளை போய் என்னன்னு சொல்றாங்க?
திருக்குறள் போய் பொதுமறைன்றாங்க. மறை அப்படின்னா வேதம். வேதத்துக்கு இன்னொரு பேரு தான் மறை. அது மறைக்கிறனால அது பேரு அது இறைவன். யார் இறைவன்னே சொல்லாது. யார் இறைவன்னே சொல்லாது. அது மாதிரி ஜென்ரலா சொல்லிக்கிட்டே போகும். திருக்குறள் அப்படித்தானே சொல்லும். பாத்தீங்களா? திருக்குறள் எந்த இடத்துலயாவது பேர் சொல்லியிருப்பாரா? சிவன்ற வார்த்தையை சொல்லியிருப்பாரா திருக்குறள்ல? திருக்குறள்ல சொல்லவே மாட்டார். ஜென்ரலா சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனா ஒரு இடத்துல என் குணத்தான்ற வார்த்தையை போட்டா அப்படி அந்த வார்த்தையை போட்டா அது சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் சேரும். அப்போ மறை என்பது எதற்காக சொல்றோம்னா, மற்றைய நம்ம வேதம் எல்லாம் என்ன பண்ணோம்? அவன் 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 சொல்லுவாங்கல்ல, தத்துவமசி. தத்துவமசின்னு துவம் அசி. துவம் அசி அப்படின்னா என்னது? தத் அப்படின்னா நானு, துவம்னா அந்த பொருள், சசினா மாறுனேன், நான் அந்த பொருளாக மாறுகின்றேன்றதான் தத்துவமசி. வேதத்தினுடைய மகா வாக்கியம் தெரியும் இல்லையா? வேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசின்னு சொல்லுவோம். நான் அவனாகின்றேன், நான் அதுவாகின்றேன் அர்த்தம். எதுவாகிற? அதான் கேள்வி. எதுவாகிற? இல்ல சாமி எனக்கு திருமால் பிடிக்கும், அப்ப திருமால் ஆயிக்க. இல்ல சாமி எனக்கு பிரம்மன் பிடிக்கும், அப்ப பிரம்மன் ஆயிக்க. இல்ல சாமி எனக்கு மகாலட்சுமி பிடிக்கும், அப்படி ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கும் வேதம். ஃபுல் ஃப்ரீடம். உனக்கு என்ன ஆகணுமோ ஆயிக்க. என்ன உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ ஆயிக்கலாம். தத்துவமசி அப்படிங்கிறது என்னன்னா, நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய்னு மறைத்து சொல்லுவதனால அது மறைன்னு அர்த்தம். ஆனா நம்முடைய திருமுறை, அது நம்ம 12 நம்ம ஞான சம்பந்த பாட்டு எல்லாம் சொல்லுவோம், முறைன்னு சொல்லுவோம்ல, திருமுறை. அது முறையாக யாருன்னு சொல்லுது. யார் அவன்? வேதம் அவன் சொல்லுது இல்லையா? வேதம் அவன் சொன்னது இல்லையா? அந்த அவன்னு சொன்னவன முறையா யாருன்னு சொல்வதுதான் நம்முடைய திருமுறை. அதனால அது திருமுறை, அது திருமறை. அது திருமறை. திருமறைக்காடு அப்படின்னு சிவபெருமானுடைய அந்த ஒரு தலம் இருக்கு, திருமறைக்காடு. அப்போ திருமறை என்பது இறைவனை மறைத்து அவன் யாருமே சொல்லாம ஜென்ரலா சொல்லும். திருமுறை என்பது அங்க மறைச்சதை அவன் தான் இவன் நமக்கு கையை காட்டும். அதனாலதான் நம்ம பாட்டு முதல் பாட்டு எப்படி வருது? தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மான் இவனன்றே. என்ன சொல்லுது? பெம்மான் இவனன்றேன்னு சொன்னது. அவன் அன்றேன்னு சொன்னது எது? பெம்மான் அவன் சொன்னது எது? அவன் சொன்னது எது? மறை. மறை. இவன் சொன்னது எது? திருமுறை. திருமுறை. அப்போ திருமுறை என்ன சொல்லுது? அவன் தான் சேய்மை சுட்டு, அவன் தூரமா இருக்கிறது அவன் சொல்லுவோம். இவன் யார சொல்லுவோம்? பக்கத்துல இருந்தா. அப்போ வேதம் தூரத்துல இருந்த சிவபெருமான, தூரத்துல இருந்த பெருமான பக்கத்துல கொண்டு வந்ததுதான் திருமுறை. ஆக திருமுறை என்ன பண்ணுது அப்படின்னா, இறைவன் ஒருவன் தான். அந்த ஒருவனும் யாரு? அந்த ஒருவனும் யாரு? நீங்க தான் சொல்லணும். அந்த சிவபெருமான் தான். அந்த ஒருவனும் சிவன் அப்படிங்கிற உறுதிப்பாட்டுல நிக்க வைக்கிறதுக்கு பேருதான் நம்மளுடைய திருமுறைக்குரிய சிறப்பு. நாம திருமறைகள்ல எல்லாரும் சாமி இருக்கும், திக்பாலர்களை போட்டு பாத்தீங்கன்னா மறைகள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போற்றும். நீங்க பாத்தீங்கன்னா இந்திரனை போற்றும், தேவேந்திரனை போற்றும், 33 தேவர்களை போற்றும். நம்ம எல்லாரையும் போற்றுவோம். அது அட்டதிக்பாலர்களை போற்றும், விஷ்ணுவை போற்றும், திருமாலை போற்றும், சரஸ்வதியை போற்றும், மகாலட்சுமியை போற்றும், நவசக்தி வடிவங்களை போற்றும், சப்தகன்னி மாதர்களை போற்றும். எல்லாத்தையும் போற்றிக் கொண்டே வரும். அதுல சிவனையும் சேர்த்து போற்றும். ஆனா திருமுறை என்பது சிவன் ஒருவனையே போற்றும். அதுதான் திருமுறை. ஆக நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, இறைவன் இருக்காருன்ற எண்ணத்துல இருக்கோம். முதல்ல இங்க இருக்கிறவங்க யாருக்காவது இறைவன் இல்ல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நாத்தியம் பேசுறவங்க இருக்கீங்களா? இல்லங்க, இறைவனே கிடையாதுங்க, இறைவன் எல்லாம் உள்ள துப்பாக்குருங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? வாய்ப்பு இல்ல. ஒரு காலத்துல அடியன் சொல்வது கரெக்டா ஒரு 2008
2008 வந்து அப்படியே நாத்திகன் ஆயிட்டேன். அவ்வளவுதான். நாத்திகன் தான் முழு நெத்தில திருநூறு பூசதே கிடையாது, கோவிலுக்கு பாக்குறேன், சாமியை பார்த்தாலே கடுகடுன்னு இருக்கிறது, கடவுளே இல்ல அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அடியன் அந்த அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்து ஒரு முயற்சி பண்ணலாம், இறைவன் இருக்காரா இல்லையான்னு ரிசர்ச் பண்ணுவோம். நம்ம தான் ரிசர்ச் ஸ்டூடெண்ட் ஆச்சு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆச்சு, நம்ம தான் ரிசர்ச் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எந்த நூலை எடுக்கலாம்னு ஒரு எந்த நூலை எடுத்து சரியா ரிசர்ச் பண்ணணும் இறைவன் இருக்கிறதான்னு சொல்லிட்டு நான் நூலை வந்து சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தடுமாறிட்டேன். அப்ப ஒரே ஒரு இடம் எனக்கு கிடைச்சது. 18 சித்தர்கள் இருக்காங்க, அவங்கல்ல ஒருத்தர் இருக்காரு, 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் இருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தா திருமூலர். திருமூலர் தான் 12 சித்தர்கள்லயும் இருந்தாரு, 63 நாயன்மார்களா இருக்கு. அப்போ சித்தர்ல இருக்கிறவருடைய தாட் ப்ராசஸ் வேற, நம்மளுடைய நம்மளுடைய அடியார்கள்ல 63 தாட் ப்ராசஸ் வேற. இந்த 2 தாட் ப்ராசஸும் ஒன்னா இருக்கிறது யாருன்னு கேட்டா திருமூலர். அப்ப திருமூலர் என்ன எழுதுறது, புக்கு என்ன அப்படின்னு எனக்கு பார்த்தா திருமந்திரம்னு அப்பதான் தெரியும். 2008 தான் எனக்கு தெரியும் திருமந்திரம்னு திருமூலர் எழுதியிருக்காரு. சரி, நான் என்ன பண்ணேன், மயிலாப்பூர்ல தான் இருந்தேன் அப்ப என்ன பண்ணேன், திருமந்திரம் புக்கை வாங்குவோம். படிக்கிறதுக்காகலாம் இல்ல, சும்மா படிக்க, சும்மா ரிசர்ச் பண்ணுவோம். சாமி இருக்கு, அவர் என்னதான் சொல்லியிருக்கு, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ராமகிருஷ்ண மிஷன் அங்கதான் அந்த புக் இருக்கும். இப்ப அந்த இடமே இல்லை. அந்த இடத்துல போயிட்டு அடியே வந்து புத்தகம் கேட்கிறேன். பார்த்தா இவ்வளவு என்சைக்ளோபீடியா இருக்கு பாத்தீங்களா, என்சைக்ளோபீடியா அந்த மாதிரி பெரிய புத்தகமா கொடுக்குறாங்க. சரின்ட்டு நான் அங்க என்னன்னா நம்ம ஹிக்கின் பாதன்ஸ் மாதிரி நின்று படிச்சுக்கலாம், அப்படி நின்று அப்படி புக்கெல்லாம் பரட்டி பார்த்துக்கலாம், எல்லாம் எது வேணா எடுத்து பார்த்துக்கலாம். அது மாதிரி ஹிக்கின் பாதன்ஸ் மாதிரி இருக்கும் ராமகிருஷ்ண புத்தக மடம். அது எடுத்து பாக்குறேன், கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. திடீர்னு திருப்பி பார்த்தா சக்கரம் இருக்குல்ல, சக்கரம் நம்ம நவாக்கிரி சக்கரம், திருவம்புல சக்கரம்லாம் எழுதிருக்கு. அது பார்த்தா ஏதோ ஜோசியக்காரங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னன்னு சொல்லி அங்கங்க பாக்குறப்போ ஏதோ ஒரு ஈர்ப்பு, சக்குன்னு இருக்குது புத்தகம். ஆனா நான் இறைவனை தேடி போகல, இறைவன் இல்லைங்கிறத நிரூபிப்போம் அப்படின்னு தேடி போய் திருமந்தத்தை திருப்பி பார்த்தா என்னென்னமோ எழுதுது. சரி வாங்கலாம்னு கேட்டா அப்போ அது 1500 ரூபாய் அப்படின்னாங்க. 1500 ரூபாய் அப்படின்னா நான் சொல்றது அப்ப இப்பவே பெரிய காசுன்ற மாதிரி இருந்தாலும் அப்போ ஒரு பெரிய காசு. அது 1500 ரூபாய் அதாவது சின்ன புக்கு கிடைக்குமான்னு விட்டு வழக்கம் போல விண்டோ ஷாப்பிங் பண்ணி அது புக்கை வச்சுட்டு வழக்கம் போல வேற கடைக்கு போனா புக் ஃபேர் போட்டிருந்தாங்க. புக் ஃபேர் போட்டிருந்தா அங்க போய் பார்த்தா இருக்கிறதுல திருமந்திர விருந்து அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. பார்த்தா குட்டியா இருந்து இவ்வளவுதான், சின்ன புக், திருமந்திர விருந்துன்னு ஒரு புத்தகம். சரி, இத திருமந்திரம் அந்த பெரிய புக் வாங்க முடியல, இந்த புக்கை வேற வாங்கி இது என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த புக்கு வந்து 60 ரூபாயோ 70 ரூபாயோ போட்டுருச்சு. ஆக நம்ம பட்ஜெட்ல இருக்கு, இந்த புத்தகத்தை தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் பார்த்தா அது கூடவே இன்னொரு புத்தகம் இருந்தது. அது கூட என்ன புத்தகம் அப்படின்னா செத்திலா பத்து தான் அந்த புத்தகம். அது ஒரே ஒரு சாப்டர் மட்டும் அதுல எழுதியிருக்காங்க. செத்திலா பத்துன்னு அதுல போட்டிருக்கு. அந்த புத்தகம் வந்திருக்கு. 2 புத்தகமும் எடுத்துட்டு வந்து அந்த புத்தகத்தை அப்படியே பாக்குறேன். சாமி இருக்காரு, அது ஒரு வார்த்தைக்கு எடுத்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் வந்து ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நான் எதுக்கு வந்தேன்றதையே மறந்து அவனுக்கே அடிமையாயிட்டேன். அவனை அரெஸ்ட் பண்ணலாம், அவனை கேஸ் கொடுக்கலாம், அவனை எப்படியா அரெஸ்ட் பண்ணி அவனை கூண்டுல ஏத்துவோம்னு நினைச்சு வந்தேன். யாரு, சிவபெருமான்னு ஒருத்தன் இல்ல, அவனை கூண்டுல ஏத்து அவனை குற்றவாளியா மாத்தி அவனை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த நானு நடிக்கத்தான் வந்தேன் கோபால், ஆனால் நடிக்க முடியவில்லை கோபால், மன்னித்து விடுதல் கோபால்ன்ற மாதிரி எங்க அப்பா வந்து நான் அரெஸ்ட் பண்ண வந்தா கடைசியில அவனை காதலிக்கின்ற காதலனாக மாறிவிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன், நாம எதுக்கு வந்தோம், ஆமா இல்ல நம்ம இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தானே வந்தோம், ஆனா இவனை போய் இப்படி இது பண்ணிட்டோமே இப்படின்ட்டு அவனுக்கே அடிமையாகி அவனுக்கே காதலனாகி பைத்தியமாயாச்சு. அவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற நினைப்புல நாம வந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அடியார்கள் அந்த சொல்றேன். அடியார்கள் திருவைந்தெழுத்த ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு இருங்க, உள்ள வந்துடுறேன். கமிச்சு பண்ணிச்சேன் ஒரே ஒரு ஓப்பன் சிவசிவ சொக்கநாதா. ஆக
அவனை எப்படியாவது குற்றவாளி கூண்டுல ஏத்தணும்னு வந்த என அவன் காதலனாக்கி அவனுக்கே அடிமையாக்கி, நீ என்ன பண்ணும், நீ அடிமையானது பத்தாது, நீ காதலனானது பத்தாது, என்ன நிறைய பேர் நீ காதலிக்க வைக்கணும், நிறைய பேர் எனக்கு அடிமையாக வைக்கணும், அது உன் வேலை. நீ இப்ப புள்ள பிடிக்கிறவங்க பாத்தீங்களா, நிறைய பிள்ளைங்க பிடிச்சிட்டு வந்தாதான் அவங்களுக்கு காசுன்ற மாதிரி சாமி என்ன சொல்லிட்டாரு, நீ இனிமே போய் நீ எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிமை தொண்டு செய்யணும்னு சொன்ன உடனே அடியன் பல காலம் எத்தியோப்பியாலேயே பல விஷயங்கள் செய்துட்டு இருந்தேன். அப்பவே நிறைய பேர் அடிமை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா நம்மளுடைய ஓவிய அம்மா மற்றும் சரவணையா அவர்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து இந்த மாதிரி இப்ப பாருங்க, யாராவது கண்ணுக்கு சிக்கிறாங்களா, வீசுதா வலைய அப்படி வீசி தூக்குடா, குண்டு தூக்கா தூக்கி அப்பன்ட்ட கொண்டு போய் சேர்த்துறது. இனிமே அவனுக்கு காதல் கொண்டு அவன்கிட்ட அவனை காதலிக்க வைக்கிறது தான் வேலையே. அவனை காதலிக்க வைக்கணும். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலும் அவனை பார்த்துட்டாலே காதல் பண்றோம். அப்படி இந்த மாதிரி எப்படி சிவபெருமான கூண்டுல ஏத்தணும்னு நான் போய் திருமந்திரத்தை ரிசர்ச் பண்ணி கடைசியில அவனுக்கே காதலன் ஆனேனும், அது போல பௌத்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சிவபெருமான ரிசர்ச் பண்ணுவோம், அவனை கேலி கிண்டல் பண்ணுவோம், எங்களுக்கு வாதுல வெல்ல முடியுமான்னு சொல்லி நம்மளுடைய தில்லையில முகாமிட்டு இருந்தாங்க. தில்லையில அன்னைக்கு அவங்க முகாமிட்டு இருந்து அவர்களை நம்மளுடைய அவர்கள் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கும் அப்ப இல்லை. அப்போ மணிவாசக பெருமானை தேர்ந்தெடுத்து பெருமான் அங்க சொல்ல பெருமான் போய் அதை பண்றாரு. சப்போஸ் அன்னைக்கு புத்தர்களை வாதில் வெல்லாம விட்டிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நாம பார்க்கிற பொது அப்படின்னு சொல்லுகின்ற தில்லை என்பது நம்ம கையை விட்டு போயிடும். தில்லைதான் நமக்கு மொத்தம் அந்த தலங்கள்லயே ரொம்ப நடுநாயகமா விளங்குகின்ற தில்லை. இந்த தில்லை காக்கப்பட்டது யாருனால? இந்த தில்லை காக்கப்பட்டது திருச்சாளர்னால. தில்லைன்ற ஒரு தலமே இன்னைக்கு இருக்குன்னா, அன்னைக்கு சுவாமி இல்லைன்னா, அன்னைக்கு தில்லை தலத்துல சுவாமி இல்லை அப்படின்னா தில்லைய இன்னைக்கு சூறையாடி இருப்பாங்க எல்லாரும் பௌத்தர்கள். தில்லை ஏற்கனவே சூறையாடப்பட்டது தெரியும்ல. உள்ளுக்கு பார்த்தா யார் இருப்பா? ரங்கநாதர் படுத்திருப்பாரு பாத்தீங்களா, ரங்கநாதர் படுத்திருக்கிறது இதெல்லாம் அவங்க எல்லாம் தில்லை எப்படியாவது ஆக்குப்பை பண்ணணும்னு பல வகையில அவங்க முயற்சி பண்ணி கடைசியில நம்ம அப்பா சரி பரவாயில்ல அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செய்தி எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு செய்தி, ஒரு நிமிடம் வாய்ப்பு இருக்குதுன்னா முக்கியமான செய்தி. நம்மளுடைய சைவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவம் ஒரு கடல் போன்றது. இந்த கடல் என்ன பண்ணும், எல்லாத்தையும் விழுங்கும். நீங்க ஒரு கப்பல் போய் முங்கிருச்சா, கப்பல் என்ன பண்ணிடும், கடல் விழுங்கிரும். ஒரு படகு போனா விழுங்கிரும். உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கினம் எது? நீலத்திமிங்கலம், ப்ளூ வேல். ப்ளூ வேல் தான் உலகத்திலே மிகப்பெரிய விலங்கினம். அது பாலூட்டும். மீன் தானே, மீன் பாலூட்டும். அது பேர் பாலூட்டி. அது காது இருக்கு. பாலூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய விலங்கினம் எதுன்னா நீலத்திமிங்கலம் என்ற ப்ளூ வேல். ஒரு ப்ளூ வேல் பாத்தீங்கன்னா 68 யானைக்கு சமம். 68 யானை நிக்க வச்சோம்னா அதுக்கு சமம் ஒரு ப்ளூ வேல். சின்ன ப்ளூ வேல், பெரிய ப்ளூ வேல் சொல்ல சின்ன. அப்போ அந்த ப்ளூ வேலே கடல் என்னதான், கடலுக்கு என்னதான், சின்ன மீன் குஞ்சு தான். அவ்வளோ பெரிய ப்ளூ வேலை கடல். அது போல சைவம் என்ற சமயம் எல்லா சமயங்கள்லயும் குளிங்கிடும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செய்தி சொல்லிக்கிறாங்க, பட் அதுக்காக ஆன் பண்ண சொன்னேன். அதுக்காக இது முக்கியமான ஒரு ரிசர்ச் செய்தி. இது நீங்க எப்படி ஏத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் இதுதான் ஹிஸ்டாரிக்கல் செய்தி. இதை சொல்றதுக்காக தான். இப்ப சைவம் என்ற கடல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் விழுங்கும். ஆனா எல்லாம் விழுங்குனா நீங்க சிகப்பு கலர் சாயம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடல் சிகப்பாயிடுமா? கடல் சிகப்பாயிடுமா? நீங்க சிகப்பு கலர் சாயத்தை கொஞ்சம் ஊத்துறீங்க, கடல் சிகப்பாகுமா? ஆகாது. பெருங்காயத்தை போடுங்க, ரசம் கிண்டிடலாமா? ஒரு 2 லாரி பெருங்காயம் கொட்டுங்க கடல்ல, என்ன ஆகும்? கடல்ல காசு வருமா? வராது. என்ன பண்ணாலும் கடல் விழுங்கும். ஆனா கடல் என்ன பண்ணும், தன் நிலையிலேயே நிற்கும். எல்லாத்தையும் விழுங்கி தன் நிலையில் நிற்கும்ல. அது போல சைவ சமயத்துக்கு பெரும் போர் தொடுப்பு நடந்துச்சு. பெரும் போர் தொடுப்பு. எல்லாருக்கும் என்ன ஆசை, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, எவன் பெரியவனோ அவனை காலில் மண்டியிட செய்யணும். அதுதான் எல்லாருக்கும் ஆசை. அப்படித்தானே? எல்லாருக்கும் என்ன ஆசை, பெரியவனா இருந்தா அவனை எப்படியாவது என்ன பண்ணணும், காலில் மண்டியிட செய்ய வேண்டியதுதான் எல்லாருடைய. இப்ப நம்ம ஒருத்தர் பெரியவா இருக்கான்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்போம், எப்படியாவது இவனை ஏதாவது வகையில கவுத்தரணும், இவன் நமக்கு கீழே இருக்கான்னு நம்ம காட்டணும் நினைப்போமா இல்லை? எல்லாருடைய நினைப்பு அதுதான்.
அப்போ நம்ம அடியார்கள் நடக்க மாட்டோம், ஜென்ரலா சொல்றோம் அடியார்கள் யாரு அப்படி நடப்போம். அப்போ இப்ப எல்லாருக்கும் பெரியவன் யாரு? எல்லாருக்கும் பெரியவன் யாரு? எல்லாருக்கும் பெரியவன் சிவபெருமான். எல்லார் கண்ணையும் உறுத்துது, எல்லார் கண்ணையும் உறுத்துது. இவனை மண்டியிட செய்யணும். யார? சிவபெருமான மண்டியிட செய்யணும்னு என்ன? இவன் கீழே இருக்கான்னு சொல்லணும். யார சொல்லணும்? சிவபெருமான கீழே இருக்கான்னு சொல்லணும். என்ன பார்த்தாங்கன்னா, அறுவகை சமயத்தை உருவாக்குறாங்க. அறுவகை சமயத்தை உருவாக்கி கானபத்தியமா கணபதி உயர்ந்தவர். கணபதி கீழதான் யாரு? சிவபெருமான். ஏன்னா கணபதியை கும்பிடாம இவர் இதுல ஏறினாரு, அச்சு ஒடிஞ்சிருச்சு, அச்சு முறிஞ்சிருச்சுன்னு ஒரு பேய் கதையை சொல்லி கணபதி பெரியவர், அவருக்கு கீழேதான் சிவபெருமான். சாக்தம் என்ன சொல்லுது? சக்தி உயர்ந்தவள், அவளுக்கு கீழேதான் சிவபெருமான். கௌமார் என்ன சொல்லுது? முருகன் பெரியவன், அவனுக்கு கீழேதான் சிவபெருமான். வைணவன் என்ன சொல்லுது? திருமால் பெரியவர், அவருக்கு கீழேதான் சிவபெருமான். சௌரம் என்ன சொல்லுது? சூரியன் உயர்ந்தவன், அவனுக்கு கீழேதான் சிவபெருமான். சௌமியம் என்ன சொல்லுது? சந்திரன் பெரியவன், அவனுக்கு சந்திரனே தலையில வச்சிருக்காரு, சந்திரன் பெரியவன், அவனுக்கு கீழே. அப்படி ஒவ்வாத வாதங்களை வைத்து மக்களை என்ன பண்ணிடுச்சு? மாத்திடுச்சு. சாமி சைவம் தானே, அது கடல் தானே, வா வா எல்லாரும் வா வா வா. வைணவ வரையா வா, முழுங்கு. சாக்தா வரையா வா, எனக்குள்ள வா, முழுங்கு. கானபத்தியம் வரையா, முழுங்கு. எல்லாத்தையும் முழுங்கிரும். முழுங்கி நீ என்ன சொன்ன? கணபதி பெரியவரா? சரி, இனிமே எல்லா சைவ சமயத்திலையும் கணபதி வாழ்த்து வச்சு ஆரம்பிச்சுக்க. உன்னோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? எங்க சாமி நீயே பெரியவனா இருந்துக்கப்போ. அப்படியா? சக்தி தான் பெரியவளா? அப்ப சக்தியை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம், எங்க ஊர்ல அப்படித்தானே, மதுரையில என்ன பண்ணுவாங்க? அம்பாளுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஐயனுக்கு வழிபாடு. தெரியும்ல மதுரையில? அது மட்டும் மதுரையில மட்டும். அப்படியா? வாங்க, வா 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 வா. அவளே பெருசுன்னு சொல்லு. முருகன் தான் பெருசுன்றியா? ஆமா, முருகன் கிட்ட இவர் வண்டி போட்டு குரு உபதேசம் பெற்றாரு, அதனால முருகன் தான் உயர்ந்தவர். யார் கீழே? சிவபெருமான் கீழே சொல்றியா? வா 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 விழுங்கு அப்படின்னு. திருமாலா எல்லாத்தையும் விழுங்கினாலும் கடல் இதெல்லாம் போட்டு, நல்லா கவனிங்க, வைணவம்ன்ற ஒரு போட்டு, நல்லா கவனிங்க, வைணவம்ன்ற ஒரு போட்டு, சாக்தம்ன்றது ஒரு போட்டு, கௌமாரம்னு ஒரு போட்டு, கானபத்தியம்னு ஒரு போட்டு, சௌமியம் ஒரு போட்டு, அப்புறம் இது சௌரம் அப்படிங்கிற ஒரு போட்டு. இதெல்லாம் போய் 60 சமயங்கள் போனாலும் இந்த போட்டு ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு? கவுந்து விழுந்துருச்சு, உள்ளுக்குள்ள மூழ்கிடுச்சு. மூழ்கினாலும் நாம போட்ல போகல, நாம கடல்ல இருக்கோம். நாமெல்லாம் கடல் வாழ் உயிரினங்கள். நாமெல்லாம் யாரு? நாம சைவர்கள்லாம் யாரு? கடல் வாழ் உயிரினங்கள். நாம சிவத்துக்கூடயே தான் இருப்போம். யார் வந்தாலும் விழுங்கிட்டு நாம சிவத்தோடு தான் இணைந்திருப்போம். இத்தனை சமயங்களுடைய போர் தொடுப்பு இருந்தாலும் நாம யாருக்கிட்டதான் இருப்போம்? சிவன் ஒருவனே உயர்ந்தவன் சொல்லுகின்ற நீ எத்தனை பேர் சொன்னாலும், கடல்ல பெருங்காயம் போட்டாலும் கடலுக்கு என்ன ஆகாது? ஒரு ஆகாது. சாயம் கொட்டினாலும் ஒண்ணும் ஆகாது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணாலும் கடல் கடலாவே இருக்கும். அது போல அதனாலதான் கணபதியை முதலாக சொல்லுகின்ற மரபு நமக்கு இல்லை. கணபதி வழிபாடு உண்டு. சிவகணநாதன் இவனுடைய வடிவம் தான், ஒளி வடிவம் தான். ஆனா கணபதியை முதலாக சொல்லி வழிபாடு செய்கின்ற வழிபாட்டு முறை ஆதி காலத்துல இல்ல, இடையில வந்துருச்சு. இடையில எப்ப வந்துச்சு? கானபத்தியம்ன்ற போட்டு நம்மளுடைய சைவம் அப்படிங்கிற கடல்ல விழுங்கினதப்போ வந்துச்சு. கௌமார் என்ன சொன்னாங்க? முருகன் தான் உயர்ந்த. 7ஆம் நூற்றாண்டுகள்ல அந்த மாதிரி. அப்போ இப்ப ஆதிசங்கரன் வருகைக்கு அப்புறம் தானே கானபத்தியம், சௌரம், சாக்தம், கௌமாரம்னு பிரிச்சாரு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா பெரியவனை மண்டியிட செய்யணும். பெரியவன் யாரு? அவங்க கீழே இருக்கான்னு சொல்றதுலயே அவன் தான் உயர்ந்தவன் தெரிஞ்சு போச்சு இல்ல? அவங்க எல்லாரும் இவன் தான் கீழே சொல்றது இல்லையே, இவன் தான் உயர்ந்தவன் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாரும் என்ன விடுவாங்க, இவன் தான் உயர்ந்த. அப்ப என்ன பண்றோம்னா, எப்பா என் கூட சண்டையா? நாம என்ன பண்ண மாட்டோம், சைவர்கள் சண்டை போட மாட்டோம். சண்டைக்கு வந்தவங்கள என்ன பண்ணிடுவோம்?
அந்த காலத்துல ஒரு மரபு இருந்தது. சண்டைக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. சண்டைக்கு வர்றாங்கன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து பண்ணிடுவாங்க. நம்மளுடைய அம்மா இருக்காங்கல்ல, யாரு? மங்கையர்க்கரசி அம்மா. மங்கையர்க்கரசி அம்மா எப்படிதான் வந்தாங்க? மங்கையர்க்கரசி அம்மா சமணருக்கு, நம்ம நின்றசீர் நெடுமாறருக்கு, கூன் பாண்டியருக்கு எப்படிதான் வந்தாங்க? 2 பேருக்கு சண்டை வரப்போகுது. வளவன் கோன் சொல்ற சோழ மன்னன் என்ன சொல்றான்? சண்டெல்லாம் போட்டு நம்மளுடைய படம் அழிஞ்சிரும், வேணாசாமி அவன் கல்யாணம். இந்த அம்மாவுக்கு என்ன வருத்தம்? கல்யாணம் முடிச்சு கொடுக்குறப்பா, சமண மன்னனுக்கு முடிச்சு கொடுக்குறியே, நான் எப்படிப்பா திருநீர் பூசுவேன்? கேட்கல இந்த அம்மா. நீ யார வேணா முடிச்சுக்கிட்டு, நீ சொன்னா நான் போறேன். ஆனா ஒண்ணு, திருநீற்று பூசுகின்ற பரம்பரையாக அந்த பரம்பரையை மாத்துவேன். ஒருவேளை அவங்க திருநீர் பூசினா கூட எனக்கு சிறப்பு இல்ல, அவங்க திருநீர் பூச மாட்டாங்க, திருநீர் பூசாத இடத்துல என்ன கட்டி கொடு, அவர்களையும் திருநீர் பூச வைக்கிறேன். பெண்ணுக்குரிய உறுதி பாத்தீங்களா? ஒரு பெண் நினைத்தால் பிரளயத்தை உருவாக்குவான். அதனாலதான் பெண்களிடம் திருவாசகம் கொண்டு போகணும்னு சுவாமி ஆசைப்பட்டார். ஒரு பெண் கிட்ட சிவத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த பரம்பரையே சிவ பரம்பரை ஆயிடும். அதனாலதான் நம்மளெல்லாம் விட்டுருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஐயா 51 பதிகத்துல எல்லா பதிகமும் பெண்களுக்கு தான் படிப்பார், எல்லா பதிகமும் பெண்களுக்கு வச்சுதான் படிப்பார் நம்ம ஐயா வடிவாசல் பெருமாள். திருச்சாளர் கூட பெண்களுடைய அந்த விளையாட்டு தான். அப்போ நாம என்ன பண்ணிடுவோம்? அப்ப என்ன பண்ணிடுவோம்? கல்யாணம் முடிச்சுவோம். அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு என்ன பஞ்சாயத்து, நீ சக்தி நீதான் பெரியவளா, வா என் மனைவி. முருகன் நீதான் பெரியவனா, என் மகன். விநாயகர் நீ பெரியவனா, நீ வா. திருமால் பெரியவனா, நீ என்னுடைய மைத்துனு. எல்லாரும் என்ன ஆயிடுச்சு? இப்ப யாரு கூடயும் சண்டை போட முடியாத மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபார்ம் பண்ணி, ஏன்னா அன்புதான் நம்மளுடைய பிரதானம்ன்றனால நமக்கு சண்டை என்பது எங்கும் கிடையாது. அதனால எல்லாரையும் பிரதானம். அப்ப வந்தவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்ல. இப்ப வந்தவங்க எதனுடைய ரெப்ரசன்ட்? நாம் சாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு சொன்னோம்ல, என்னுடைய சவுண்டு ஒளி வடிவம் கணநாதன், என்னுடைய லைட் ஒளி வடிவம் முருகப்பெருமான், என்னுடைய கருணை வடிவம் பராசக்தியினுடைய ஆண் வடிவம் திருமான், இவர்கள் எல்லாருக்கும் ஒளி தருகின்ற வடிவம் சூரிய சந்திரன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு கன்செப்ட்ல போட்டு கட்டி கொடுத்ததுதான் நம்மளுடைய சைவம் என்ற பரம்பரை, சைவம் என்ற கடல். சைவ கடல்ல எது கிடையாது? வெள்ளை ஆடை மட்டும்தான், காவி ஆடை கிடையாது. தெரியும் இல்லையா? காவி ஆடை யாருக்குரியது? பௌத்தர்களுக்குரியது. இன்னைக்கும் நீங்க தாய்லாந்து போனீங்கன்னா, சைனா போனீங்கன்னா, மலேசியா போனீங்கன்னா, புத்த துறவிகள் எல்லாம் என்ன ஆடைதான் போட்டிருப்பாங்க? எல்லாரும் என்ன போட்டிருப்பாங்க? காவி தான் அணிஞ்சிருப்பாங்க. புத்தர்கள் என்ன பண்ணாங்க? இப்ப நம்ம திருச்சாலை நடந்தது இல்லையா? திருச்சாலையில சாமி பதில் சொன்னோட என்ன ஆயிட்டாங்க? எல்லாரும் சாமியை சண்டை போட்டு கேலி பண்றதுக்கு வந்தவங்க, சண்டை போட வந்தவங்க என்ன ஆயிட்டாங்க? நம்மள மாதிரி காதலனா மாறிட்டாங்க. காதலனா மாறினதுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்கிற அந்த என்ன ஆடை? காவி ஆடை உடல இருந்து நம்ம ஆளுங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்னப்பா நான் காவி ஆடை போட்டுக்க, நான் தலையில மொட்டை அடிச்சுக்கலாமா அடிச்சுக்க, முடி வளர்க்கலாமா வளர்த்துக்க, நான் உண்ணாநோன்பு இருக்கலாமா இருந்துக்க, நான் சைவ உணவு தான் சாப்பிடணுமா சாப்பிட்டுக்க, இல்ல அசைவ உணவு சாப்பிட்டு பண்ணுமா சாப்பிட்டுக்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுச்சு கடல்? எல்லாத்துக்கும் கடல் ஸ்பேஸ் கொடுத்துச்சு. அதனால இதை யாருமே என்ன பண்ண முடியல, அழிக்கவே முடியல. பனைமரத்தா பெருங்காற்று அழிச்சிரும், நாணலை அழிக்க முடியுமா? நாணலை போய் பெரும் சூறாவளி அழிக்க முடியுமா? நாணல் வளைஞ்சிரும், காத்தடிச்சுனா வளைஞ்சிரும். அது போல நம்முடைய சமயமானது எல்லா சமயத்துக்கும் இடம் கொடுத்துச்சு. நம்ம சமயம் என்ன பண்ணுச்சு? எல்லா சமயத்துக்கும் இடம் கொடுத்துச்சு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ட்ட சொல்லி, எப்படி மங்கையர்க்கரசி என்ன சொன்னாங்க? நான் போய் அவங்கள திருநீர் பூச வைக்கிறேன்னு சொல்லி மதுரைக்கு வந்து, இன்னைக்கு மங்கையர்க்கரசி அம்மா இல்ல, ஞான சம்பந்தர் இல்லைன்னா ஆனந்த் என்னவாத்தான் இருப்பான்? மங்கையர்க்கரசி அம்மா இல்ல, ஞான சம்பந்தர்னா ஆனந்துக்கு என்ன மதத்துல இருந்திருப்பான்னா சமண மதத்துலதான் இருந்திருப்பான். ஆனந்த் மதுரைக்காரன் தானே, சமண மதத்துலதான் இருந்திருப்பான். உங்களை மாதிரி திருநீர் பூசுற வாத்துல இருந்திருக்க மாட்டான். அப்போ திருஞான சம்பந்தரும் மங்கையர்க்கரசி அம்மாவும் போட்ட எஃபர்ட்ல மொத்த சமணமும் எதை விட்டு ஓடுச்சு? நம்மளுடைய மதுரை மண்ணை விட்டே ஓடுச்சு.
அப்படி செய்த சமயம்னால அப்படி பௌத்தர்கள் என்ன, அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கணும், சிவனை விட உயர்ந்த தெய்வம், உயர்ந்த ஒப்பான தெய்வம், உபமையான எதுவும் இல்லை அப்படிங்கிற தைரியத்துல நீங்க அதனாலதான் அடிநாயனுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் நான் இது பண்ண மாட்டேன். இன்னைக்கும் நம்ம நாளைக்கு ஏதோ என்ன பண்ண போறோம், நாளைக்கு இங்க சனிக்கிழமை என்ன பண்ண போறோம், வேல் பூசை பண்ண போறோம். எல்லாரும் முதல்ல எடுத்த உடனே விநாயகர் வழிபாடு தான், வேல் வழிபாடு பண்ண போறோம். விநாயகர் பூஜை தான், விநாயகர் பூஜையில தான் ஸ்டார்டே பண்ணுவோம், விநாயகர் பிடிச்சுதான் வைப்போம். ஆனா யாரு விநாயகர் என்பது சிவத்தினுடைய நாத வடிவம்ன்ற கான்செப்டுக்குள்ள நின்று வைப்போம். விநாயகர் எவரோ ஒருத்தர், அவர் சிவனை விட பெரியவர்னு சொல்ற அந்த வழக்கம் நமக்குள்ள இல்ல. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? முருகப்பெருமானையும் கும்பிடுவோம். முருகப்பெருமான் யாருன்னா ஒரு சிவபெருமானுடைய ஒளி வடிவம்னு சொல்லி கும்பிடுவோம். நீங்க திருமாலையும் போய் கும்பிடலாம், தப்பு கிடையாது. திருமால் யாரு? அன்னை பராசக்தியினுடைய ஆண் வடிவம். இறைவன் கருணைக்கு பெண் வடிவமும் உண்டு, ஆண் வடிவமும் உண்டு. இறைவன் கருணை இருக்கு இல்லையா, இறைவன் கருணைக்கு பெண் வடிவமும் உண்டு, ஆண் வடிவமும் உண்டு. இறைவன் கருணையை பெண்ணாக கொண்டால் அது யாரு? இறைவன் கருணை பெண்ணாக கொண்டால் அன்னை பராசக்தி. இறைவனுடைய கருணை ஆணாக கொண்டால் அது யாரு? திருமால். அதனாலதான் திருமாலும் பராசக்தி ரெண்டு பேர் யாரு? திருமாலும் பராசக்தி ரெண்டு பேர் யாரு? அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்க. ஏன் அண்ணன் தங்க? சுவாமி அறக்கருணை பெண்ணாலதான் காட்ட முடியும்னு சக்திய அன்னை பராசக்தியோட மரக்கருணை யாரும் பண்ணதே இல்ல. அவ பண்ண காளிகா தண்டவத்தையும் அவ பண்ண அந்த ருத்ர அடியார்களை சும்ப நிசும்பர்கள் அழித்த அந்த காட்சிகள் எல்லாம் காட்டும் போது தேவி செய்த மகாத்மியத்துக்கு மேல யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மகா காளியா நிக்கிறான் அவன், மகா காளி. அப்போ அறக்கருணை கருணை அப்படிங்கிற சக்தியை ரெண்டா பிரிக்கலாம். கருணைக்கு ரெண்டு, கருணைன்ற அந்த கான்செப்டுக்கு ஜெண்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஜெண்டர் கொடுக்கலாம். கருணைக்கு ரெண்டு ஜெண்டர் கொடுக்கலாம். என்ன கருணை? அந்த கருணைக்கு ரெண்டு ஜெண்டர் என்னன்னா, அதுதான் ஒண்ணு திருமால், ஒண்ணு யாரு? அன்னை பராசக்தி. அதனாலதான் ரெண்டு பேரும் யாரு? அண்ணன் தங்கச்சி. எதுல பிறந்தாங்க? அவங்களுடைய தாய் யாரு? அன்னை பராசக்திக்கும் திருமாலுக்கும் தாய் யாரு அப்படின்னா கருணை, சிவகருணை தான் தாய். அந்த தாய்கிட்ட ரெண்டு பேரும் வந்தாங்க, அதனால அவங்க ரெண்டு பேரும் அண்ணன். சரி, இறைவனுடைய ஒளி தத்துவம் கேட்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஜெண்டர் கொடுக்கலாம். அதுக்கு நீங்க ஆண் ஜெண்டர், பெண் ஜெண்டர் கொடுக்கலாம். ஆண் மேல் ஃபீமேல் கொடுக்கலாம். இறைவனுடைய காதல கேட்கிற ஒளிக்கு ரெண்டு ஜெண்டர் கொடுக்கலாம். அந்த ஜெண்டர்ல ஆண்னு சொன்னீங்கன்னா, இறைவனுடைய நாத தத்துவத்துக்கு ஆண்னு சொன்னீங்கன்னா அந்த ஆண் தான் விநாயகர். பெண் யாரு அப்படின்னா, பெண்ணை இன்னொரு ரெண்டா பிரிக்கிறான், கிளாசிஃபை ரெண்டா பிரிச்சு சித்தி புத்தி. அதுக்கு பெண்ணா வச்சீங்கன்னா சித்தி புத்தி, ஆணா வச்சீங்கன்னா விநாயகர். ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சீங்கன்னா விநாயகர் நடுவுல வச்சு ரெண்டு சித்தி புத்திய பக்கத்துல வச்சிடலாம். அப்படின்னா கம்ப்ளீட்டான ஜெண்டர், ஆண் பெண் இணைவு. அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் இறைவனுடைய ஒளி தத்துவம், கண்ணால பாக்குற லைட் இருக்கு இல்லையா, சிவபெருமானுடைய ஒளி தத்துவம், அதுக்கும் ஜெண்டர் கொடுக்கலாம். ஜெண்டர் என்ன? மேல் ஃபீமேல். மேல் யாரு? என்ன ஜெண்டர்? ஒளி லைட். இறைவனுடைய ஒளி தத்துவத்துக்கு மேல் யாரு? மேல் தத்துவம். மேல்னா நான் சொல்றேன் ஆண். ஆண்னா யாரு அப்படின்னா முருகன். யாரு? ரெண்டா பிரிச்சுக்கோ, வள்ளி தெய்வான. ஆமா, முருகப்பெருமான். அதுக்கே பெண்ணு, அதையே ஒளி தத்துவத்துக்கு பெண்ணா கொடுக்கணும்னா வள்ளி தெய்வியான. ரெண்டா பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ். இப்ப ட்ரீஸ் உங்களுக்கு புரியுதா? மெயின் சிவம், சிவத்துல இருந்து கருணை. கருணை ரெண்டா பிரிச்சா யாரு? சக்தி, அன்னை பராசக்தி, திருமாலு. அப்படியே இந்த பக்கம் ட்ரீ போடுங்க. என்னது? இறைவனுடைய சவுண்ட் சக்தி. அதை ரெண்டா பிரிங்க. பிரிச்சிங்கன்னா என்ன வேணும்? அது கணநாதன் ஒருத்தர், விநாயகர் ஒருத்தர், ரெண்டு பேர் சித்தி புத்தி. இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவருடைய ஒளி தத்துவம். அதை ரெண்டா பிரிங்க. அதுக்கு மேல் யாரு? அதுக்கு மேல்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான். அதையே ஃபீமேலா சொன்னோம்னா வள்ளியம்மா, தெய்வானையம். அவ்வளவுதான், எல்லாமே உள்ள வந்துருச்சு. சூரியன் வந்துட்டாரு, இறைவனுடைய கண்கள். சந்திரன் வந்துட்டாரு, அவனுடைய பிறை வடிவம். எல்லாமே வந்துருச்சு. அப்படி எல்லாமே வந்தனாலதான் நம்மளுடைய சமயம் இந்த புரிதல்ல போனா என்ன வராது. ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன். ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? ஏங்க, அச்சது பொடி செய்த அதிதீரா, 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 அச்சது
அச்சது பொடி செய்த அதிதீரான்னு சொல்லி விநாயக பெருமான சொல்றாங்களே. ஆனா திருமுறை முழுக்க சிவபெருமானுடைய திருவடி பட்டவொன்னே நம்முடைய அந்த அந்த அச்சு முறிந்தது இல்லையா, அச்சு முறிந்தது என்று உந்தி பெற அந்த உந்தி பெறல சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அச்சு இற்றவாறு உந்தி பெறலாம் சொல்றோம் இல்லையா. அப்போ விநாயக பெருமான் ஒடிச்சாரா இல்ல சிவபெருமான் ஒடிச்சாரான்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நமக்கு விநாயகரையும் தெரியல, சிவபெருமானையும் தெரியலன்னு அர்த்தம். புரியுதா? புரியுத கேள்வி வருது இல்ல? என்ன பாட்டு அந்த பாட்டு பேர் என்ன? திருப்புகழ் என்ன பாட்டு? அச்சது செய்த பொடி, அது என்ன? அச்சிறுபாக்கம் கைத்தல நிறைகனி. அருமை அருமை. கைத்தல நிறைகனி பாடல்ல அந்த விநாயக பெருமான பெருசா சொல்றப்போ அச்சது, அப்ப என்ன அர்த்தம்? விநாயக பெருமானுடைய நாத தத்துவம் அதை பொடி செய்தது. மன்னிக்கணும், சிவபெருமானுடைய நாத தத்துவம் அதை பொடி செய்ததுன்னு நினைச்சா இப்ப சொல்லுங்க, சிவன் உடைச்சாரா இல்ல விநாயகர் உடைச்சாங்களா? சிவன் உடைச்சாரா இல்ல விநாயகர் உடைச்சாரா? சிவன் பெருமானோட வடிவத்துல கரெக்டா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. நாதத்துல சிவனோட நாத ஒளி தானங்க ஐயா விநாயக பெருமான். அப்ப சிவன் தான் அந்த அச்ச. அருமை. இப்ப என்ன சொல்லணும்னா சிவபெருமான்னு சொல்லக்கூடாது, சிவபெருமானுடைய நாத தத்துவம் தம்சம் பண்ணது. எத? அச்சை பொடி செய்தது. சிவத்தினுடைய நாத தத்துவம் தெரிஞ்சா சிவத்தினுடைய நாத தத்துவம் தான் விநாயக பெருமான். இப்ப விநாயக பெருமானை சிவபெருமானை உங்களுக்கு வேற வேற மாதிரி பிரிக்க தோணுமா? தோணாது. இப்ப சூரபத்மனை யார் அழிச்சா? சூரபத்மனை யார் அழிச்சா? இல்லைங்க ஐயா, சிவனோட அருமை. நல்லா கவனிங்க. சிவனுடைய ஒளி தத்துவம் சென்று யார் அழித்தது? சூரபத்மன் அழித்தது. சிவனுடைய ஒளி தத்துவம் கேட்கிற லைட். இப்ப சொல்லுங்க, அப்ப சூரபத்மன் என்ன வரம் கேட்டா? என்ன நீதான் அழிக்கணும்னு சொன்னா அவனுடைய ஒளி தத்துவம். ஆனா ஒளி தத்துவம் வர்றப்போ அது வேற வடிவமா வந்தது. என்ன வடிவம்? முருகனுடைய வடிவம். இப்ப முருகன் யாரு? சிவனுடைய ஒளி தத்துவம். நமக்கு டிஃபரன்ஸ் இல்ல. இப்போ நாம விநாயகரை வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமான வழிபாடு பங்களிப்பு இருக்கேங்க ஐயா. சக்தியோட பங்களிப்பு இருக்கேங்க. சக்தி யாரு? சக்தியோட பங்களிப்பு அவருடைய கருணை தானே சக்தி. இப்ப நீங்க பாருங்க, ஒரு இடத்துல அழிக்கணும் அப்படின்னாலே அவளுக்கு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? மத்தவங்களை காப்பாத்தணும்ன்ற கருணை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படிதானே? சூரபத்மன் அழிக்கணும்னா என்ன வேணும்? மத்தவங்களை காப்பாத்தணும்ன்ற கருணை வேணும். முப்புறம் எரிக்கணும் என்ன வேணும்? எரிக்கணும்னு எண்ணத்துக்கு முன்னாடி என்ன வேணும்? முப்புராதிகள் யாரெல்லாம் காப்பாத்தணும்? அவனுடைய கருணை செயல்படாது எந்த தொழிலும் நிகழாது. சிவபெருமானுடைய கருணை செயல்படாது. இச்சை, கிரியை, ஞானம், இந்த 3 சக்திகளுமே அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் எழுந்துருக்குது. அவன் கருணை இல்லாம எந்ததும் நிகழாது. எல்லா தத்துவம். விநாயகரும் யாரு? கௌரி தனயாய தீமகி கஜாசானாய பாலச்சந்திராய ஸ்ரீ கணேசாய தீமகி ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரி தனயாய தீமகி. கௌரி நந்தனன் யாருக்கு பேரு? கௌரி நந்தனன் யாருக்கு பேரு? கௌரி நந்தனன் விநாயக பெருமான். ஆமா, அம்மாவோட பால் அருந்தாத குழந்தை இருக்குமா? இந்த ஒளி 2 குழந்தையுமே அவன் கருணை என்ற பால் அருந்திய குழந்தைகள் தான். அதனாலதான் அவள் அன்னை. அவ இல்லாம எந்த இடமும் கிடையாது. சிவனுடைய ஒளி சக்தி பாயுதுன்னா அங்க என்ன இருக்கணும்? முன்னாடி என்ன போயிடுச்சு உனக்கு தெரியுமா? சிவபெருமான் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. சிவபெருமானுக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் ஒரு சேம் இருக்கு. என்னடா சச்சின் டெண்டுல்கர்னு சொன்னா, சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணாருன்னா, நல்லா கவனிங்க, அவர் 6 அடிச்சாரான்னு கேட்டா இல்ல. அவரு தன்னை விட 5 வயசு மூத்த பொண்ணை கல்யாணம் முடிச்சார். அப்படிதானே? சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய மனைவி 5 வயசு பெரிய பிள்ளை, தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும், தன்னுடைய பெரிய பிள்ளைய கல்யாணம் முடிச்சாரு. நம்ம சாமி அப்படிதான்.
நம்ம சாமியும் மூத்தவளை தான் கல்யாணம். தனக்கு மூத்தவ யாரு? சிவபெருமானுக்கு மூத்தவள் யாரு? அன்னை பராசக்தி அவனுக்கு மூத்தவள். ஏன் மூத்தவள்? இவன் போறதுக்கு முன்னாடியே கருணை முன்னாடி போயிடுமா. இப்போ ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னா, தூரப்பா ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னா, அவனை தூக்கி விடுறதுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடும்? நாம ஐயோ அவனை போய் தூக்கணும்ன்ற எண்ணம் முன்னாடி போயிடும் இல்லையா? அந்த கருணை முன்னாடி போயிடும், நாம பின்னாடி போவோம். அது போல இறைவனுடைய கருணை முன்னாடி போயிருமா, அதுக்கப்புறம் இவர் பின்னாடி வருவாராம். அதனால அன்னைக்கு பேரு மூத்தவளே, புவனம் 14 காத்தவளே, முழுதும் கறந்தவளே அப்படின்னு அன்னை பராசக்திக்கு பேரு. அவ சக்தியினாலே மூத்தவளாக இருக்கிறார். தனக்கு மூத்தவள் தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. இப்ப சொல்லுங்க, சச்சின் டெண்டுல்கரும் சிவபெருமானும் ஒன்னா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்ல, சும்மா ஒரு நகைச்சுவைக்காகத்தான் அடிக்க சொல்றேன். காரணம் என்னன்னா, மூத்தவள் எதுக்கு? கருணை மூத்துதான் நிற்கும். எப்பயுமே கருணை தான் முதல்ல நிற்கும். சிவபெருமானுக்கு முன்னாடி அவனுடைய கருணை தான் முன்னாடி நிற்கும். நம்மளை காப்பாற்றணும்ன்ற கருணையினாலதான் அவன் 5 தொழிலையும் பண்ணான். முதல்ல பிறந்தது கருணை தான். முதல்ல வந்தவன் அன்னை பராசக்தி தான். புரியுதுங்களா? அப்போ கருணை இல்லாத எந்த ஒரு செயலும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த புரிதலோட நீங்க திருமால் கோயிலுக்கு போலாம். இந்த புரிதலோட முருகனை வழிபாடு செய்யலாம். இந்த புரிதலோட விநாயகர் கோயிலுக்கு போகலாம். இந்த புரிதலோட அன்னை பராசக்தி கீழே விழுந்து வணங்கலாம். அன்னை பராசக்தி வணங்கும் போது எங்க அப்பனோட கருணையை அழக பாரு. எங்க அப்பனோட கருணை பச்சை நிறத்துல பவளவாய் கிளியேந்தி கைகளிலே ஒற்றை சரம் பூண்டு அவள் காலெடுத்து அவர் அப்படியே அவள் நிக்கிற அந்த அருள் காட்சியை பார்க்கும் போது எங்க அப்பன் கருணை என்ன அழகா வந்து நிக்குது. எங்க அப்பனுடைய ஒளி என்ன அருள் குமரனாக வந்து நிக்குது. எங்க அப்பனுடைய ஞான வடிவம், எங்க அப்பனுடைய கேட்கின்ற அந்த நாத வடிவம் எவ்வளவு அழகா விநாயக பெருமானா வந்து நிக்குது. எங்க அப்பனுடைய அழகான கருணையுடைய ஆண் வடிவம் திருமாலாகவே வந்து நிக்குதுலப்பா. இப்படியெல்லாம் நாம நினைச்சு வழிபாடு செய்யும் போது ஒரு போதும் சிவத்தினுடைய பதி நிலையிலிருந்து நாம என்ன பண்ண மாட்டோம், மிஸ் ஆக மாட்டோம். எல்லாரும் என்ன கேட்பாங்க, எங்க திருவாசகம் பேசுறீங்க, இங்கிட்டு பார்த்தா வேலுண்டு விலை நடத்துறீங்க, ஒன்னும் புரியலையேங்க. நீங்க சிவனடியார்கள் என்ன கேட்கிற கேள்வி, நீங்க திருவாசகம் பேசுறது கரெக்டா இருந்தா நீங்க முருகனை கூப்பிடக்கூடாது. முருகடியார்கள் சொல்றா இருந்தா முருகடியார் என்ன கேட்பாங்கன்னா, முருக பெருமான் தானே உயர்ந்தவர் சிவபெருமானை விட, நீங்க எப்படி வந்து நீங்க சிவபெருமானை போய் கும்பிடுறீங்க, அது தப்பு தானே அவங்க கேட்பாங்க. நான் நினைச்சுக்குவேன், 2 பேத்துக்குமே 2 மலையும் தெரியல, 2 எக்ஸ்ட்ரீமும் தெரியல. அவங்க 2 பேரும் போட்ல தான் போயிட்டு இருக்காங்க. இது சைவம்ன்ற போட்ல போயிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் சைவ கடல்ல வாழ்ற ஜீவராசிகள். போட்டு விழுந்தா என்ன பண்ணுவோம், அந்த போட்ல இருந்து அரிசி கொட்டினா அதை போய் சாப்பிட்டுக்குவோம். இந்த போட்ல இருந்து தேன் கொட்டினா அதை போய் சாப்பிட்டுக்குவோம். எதுவா இருந்தாலும் எங்க அப்பன் தண்ணியில தான் நிற்போம். அது போல யார் வந்தாலும் எங்க அப்பன் சிவபெருமானை தவிர வேற யார் உயர்வில்லைன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நாம. இந்த ஆற்றல் வலிமை திருவாசக சிந்தனை அடியவர்களுக்கு அன்றி வேறு யாருக்கும் இல்லை. அடிச்சு சொல்றேன். ஆக இந்த புரிதலே இல்லாம இந்த புரிதலே இல்லாம நாம போய் வழிபாடு இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப எல்லாம் ஒரு நேர்கோட்டுல வந்துருச்சா எல்லாமே. இப்ப பேதம் இருக்கா? பேதம் இருந்தாலே சைவத்துல இல்லைன்னு அர்த்தம். கடல் வாழ்ற நமக்கு எல்லா கடலும் கடல் தான். பசிபிக் பெருங்கடலும் கடல் தான், அண்டார்டிகா பெருங்கடலும் கடல் தான், இந்திய பெருங்கடலும் கடல் தான், எல்லா கடலும் கடல் தான் நமக்கு. அது மாதிரி எல்லா சமயமும் ஒண்ணு. ஆனா உயர்ந்தவன் யாரு? ஆணிவேர் யாரு? எல்லாத்துக்கும் அவன்தான் மூலம் என்ற நிலைப்பாடு சிவம் ஒருவனே என்ற புரிஞ்சுதுங்களா? அப்போ கேள்வி கேட்கிறாங்க யாரு? பௌத்தர்கள் என்ன பண்ணாங்க? சிவபெருமான ட்ரில்ல போட்டுடலாம்னு கேள்வி கேட்டு, என்ன மாதிரி நான் எப்படி சிவபெருமான கூண்டுல ஏத்தலாம்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண போய் அவனுக்கே அடிமையா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சிவனை திட்டினாலும் சரி, அவன் அடிக்க வந்தாலும் சரி, எப்படியோ சிவன்ற வார்த்தைக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா அவன் உங்களை அடிமையாக்கியே தீருவான். எடுத்துக்காட்டு நம்பியார் தான். நம்பியார் யாரு? யோ பைத்தியமாயா நீ, கல்யாணம் முடிகிற வீட்டுல வந்துட்டு அவன் அடிமை இவன் அடிமைன்னு இருக்க, லூசாயா நீ, தயவுசெய்து எந்திரிச்சு போயாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல பொய்கேச போட்டு அவரை கூப்பிட்டு இன்னைக்கு அப்ப என்ன பண்ணிட்டாரு அவரு? அத்தா
உனக்கு ஆலா இனி அல்லேன் என நாம் ஐயா கேட்கலைங்கய்யா. சாமி கேட்கல சாமி. கரண்ட் போயிடுச்சு. செல்லுல கனெக்ஷன் கொடுத்துட்டு வருவார். ஐயா நம்ம சிவாய நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஐயா அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிக்கிறேங்க. திருவடி வணக்கங்கம்மா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. திருமுக தரிசனம் காட்டுங்க. சிவா வரேங்கம்மா. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதனாலதான் பேசாம இருக்க வேண்டியது. நான் பேசுறது கேக்குதா? பாட்டு பாடு ஓவியம்மா. எத்தனாவது பதிகம் போயிட்டு இருக்குங்கண்ணா? 12மா? திருச்சாளர். திருச்சாளர் 12. திருச்சாளர் 10வது பாட்டு. எத்தனாவது பாட்டுங்கண்ணா? 10வது பாட்டு. 10வது பாட்டு. அப்படிலாம் இல்ல, நீங்க எது வேணாலும் பாடுங்கம்மா. நீங்க ஏதாவது பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தானந்தம் பில்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி. ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கோ ஆண் பொருள் காண் சாழலோ. திருச்சிற்றம்பலம். நங்காய் என்ன தவம் நரம்போடு எலும்பும் அணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித்தார் காணேடி. கங்காளம் ஆமா கேள் காலந்தத்து இருவர் தங்காலம் செய்ய தரித்தனன்கான் சாழலோ.
மதிலாமா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். அம்மா நானு கோத்தும்பி பாடுறேன். எது வேணாலும் பாடுங்கப்பா. நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தான் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தான் அறிவார். ஆன கருணையும் அங்கு உற்றே தானவனே. கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசு சாத்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. பூமேலையனோடு மாலும் புகழரிதென்று ஏமாறி நீர்க்க அடியேன் இருமார்க்க. நாய்மேல் தவிசு இட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி. தீமேனியானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி. கணபதி அம்மா பாடு. நம்ம திருமந்திரம் பாடுறோம்மா நான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினோம் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினோம் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும், புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவன சடை மூடி தாமரையானே. தவன சடை மூடி தாமரையானே. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி. கணபதி அம்மா ஐயா பேசுறாரு. ஐயா என்ன சொல்றாரு சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சாமி. ஐயா கேட்கலங்க ஐயா. கணபதி அம்மா பாடுங்க. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஓர் புகு மாறறியேனே. தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை. சேயனும் அல்லன் அணியன் நல்லன்பருக்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே. அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி. அடி கண்டிலேன் என்றே அச்சுதன் சொல்ல முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே. மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தறிவன் எண்ணில்
தாம் நினைக்கிலர் எனக்கிறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. அப்பனை நந்தியை ஆர அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசீசன் அருள் பெறலாமே. சிவா திருச்சிற்றம்பலம். சந்திராமா பாடுறமா? அம்மா குலா 10 பாடுறேங்க. பாடுங்கம்மா. ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனிந்தடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. கொம்மை வரி முளை கொம்பனையாள் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மி தரும் பயன் இத்தனையும் நீங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. திருச்சிற்றம்பலம். சுவாமி அடியன் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது. நல்லதுங்க சாமி, அத நிறைவு செஞ்சிடலாம். ஆக இன்றைய தினம் நமக்கு இப்படி பெருமானை கேலி செய்ய வேண்டும் என்று உள்ளே நுழைந்த பௌத்தர்கள் இந்த பாடலுடைய பொருளை கேட்டு அவர்களும் பெருமானுக்கு காதலனாகவே மாறிப்போன மிகப்பெரிய ஒரு வரலாறு நிறைந்த இடம் தான் இந்த திருச்சாளல். அதுலதான் ஒரு கேள்வி, ஆனந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி. அவனுக்கு அந்தம் இல்லாதவன், ஆனா வந்தவர்கள் எல்லாம் வெள்ளத்துல அழுத்துகின்றானே, இது எப்படி முடியும்? இது ஏன் அவன் பண்றான் அப்படின்னா, அவன் பதில் சொல்றான், ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வான் உந்து தேவர்க்கு ஓன் வான் பொருள்கான் சாலலும். அவன் யார் அப்படின்னா, இவ்வளோ ஆனந்த வெள்ளத்துல அழுத்து விற்கிறான் இல்லையா, அவன் யாருன்னா இந்த வானவர்கள் என்று சொல்லுகின்ற தேவர்களும் காண முடியாத ஒரு பரம்பொருள். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் தான் நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆனந்த வெள்ளத்துல அழுத்துறான். ஏன் அழுத்துறான்? இந்த ஆன்மா ஃப்ளோட் ஆகக்கூடாது. ஃப்ளோட் ஆனா என்ன ஆகும்? பாதி பக்கம் ஆனந்தம் இல்லாம அது பேசாது. அப்பையும் கூட இப்ப நமக்கு என்ன நிலைமை, இந்த பூமியில நமக்கு என்ன நிலைமை அப்படின்னா, இந்த பூமியோட நிலைமை என்னன்னா, நமக்கு ஆனந்தம் எப்படி கிடைக்குது? ஒரு நிமிஷம் ஆனந்தம் 16 வருஷம் வனவாசம், அப்படித்தானே? அதாவது இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன், அதாவது அடிமைனா என்ன, கொத்தடிமைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முகநூல் இல்லை. அதாவது ஒரு பெண்ணை காதலித்தா அவன் அடிமை, காதலித்த பெண்ணை அவனே திருமணம் செய்து கொண்டு அவன் கொத்தடிமை அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவையான சொன்னாங்க. அதாவது என்னன்னா, ஒரு நாள் தப்பு பண்ணிட்டு வாழ்நாள் போற என்ன பண்றது, ஐயோ மாட்டிக்கிட்ட போய் என்னடா பண்றது அப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம படுற எல்லா துன்பமுமே ஒரு சின்ன இன்பத்துக்கு பல நாள் துன்பம் பனிஷ்மெண்ட். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்ற மாதிரி, ஆடி தள்ளுபடியில ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்ற மாதிரி, இந்த உலகவியல் இன்பத்துல ஒரு பொருள் வாங்கினா 15 துன்பம் ஃப்ரீ, ஒரு இன்பம் வாங்கினா 15 துன்பம் ஃப்ரீன்னு சாமி கூவி வைக்கிறார். எப்படி ஒரு துன்பம் விட்டு கேக்குதுங்க ஐயா, விட்டு வருதுங்க. மன்னிக்கிறேன், ஒரு இன்பம் வாங்கினா 15 துன்பம். அப்ப நம்ம வாங்குகின்ற எல்லா துன்பங்களும்
எல்லா எல்லா இன்பத்துக்கும் பின்னாடி ஒரு துன்ப நிகழ்வு. விட்டு விட்டு வருதுங்களா சுவாமி? எல்லா வீடியோ ஆஃப் பண்ணிடுங்களா? இப்ப பேர் வருதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? அவ்வளவு இல்ல விட்டு விட்டு தான் கேக்குதுங்களா சாமி? கேக்கலையா சாமி? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க கேக்குதுங்க ஐயா. ஐயோ கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்கய்யா, கேக்குது சாமி. கேக்குதுங்களா? இதான் கேக்குதுங்க. ஐயாவுக்கு கேட்கல போல. மகேஷ் ஐயா, ஒரு திருக்குறள் சொல்லி விளக்கம் சொல்லுங்க சாமி. ஏதாவது ஒரு தலைப்பா கேளுங்க, அதுக்கு தமிழ் சொல்ல முயற்சி பண்றோமா? ஐயா இல்லறம், அது இல்லறத்தை பத்தி சொல்லுங்க ஐயா, எல்லாருக்கும் பிடிச்சது. அம்மா சொல்லட்டுங்களாம்மா? சொல்லுங்க சாமி. சொல்றேன் அம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான், அதை இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி சொல்ல முயற்சி பண்றேன். இல்வாழ்க்கையில நம்ம கல்யாண பத்திரிகையில வைக்கக்கூடிய குறள் தான், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது இந்த குறள்ல நம்ம எல்லாருடைய திருமண பத்திரிகையில இந்த குறள் ஏன் வைக்கிறோம்? இப்ப இந்த குறள்ல என்ன விளக்கம் அப்படின்னா, இரு மனமும் அப்படியே ஒருத்தர் மனசுல ஒருத்தர் அப்படியே, நான் சொல்வது என்னுடைய துணைவிக்கு தெரியணும், என் துணைவி சொல்ல நினைக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியணும், அந்த அளவுக்கு நாங்க கலந்து இருக்கணும். அதுதான் அன்பு. அந்த அன்பை கொண்டு இந்த இல்லற அறப்பணியை நம்ம செய்யணும். அப்போ அன்போடு செய்யும் போது அந்த அறம் எப்படி நமக்கு பலனா கிடைக்கும்னா, அன்பால நல்ல பண்புகள் நமக்கு நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில நல்ல பண்புகள் கிடைக்கும், அறத்தால நல்ல பலன் கிடைக்கும். அததான் வள்ளுவர் அதை அழகா சொல்லியிருப்பாரு. அன்பும் அறனும் உடைத்தாயின், உடைத்தாயினா அந்த வழியில நிற்பது உடையது, உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது அந்த குறளுடைய விளக்கமா. இருவருமே இணைஞ்சு செய்யணும். தனியா நான் அறம் செய்யறேன், நீ செய்யறது சரியில்லை, நான் மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்வது அறம். அதனால அன்புல ஆரம்பிச்சு செய்யணும். ஒரு நான் மட்டும் செஞ்சா போதும், நீ செய்ய தேவையில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. அதெல்லாம் இந்த குறள் நம்ம திருமண பத்திரிகையில அந்த குறள் அதிகமா பதிவு பண்றது காரணம் அதுதான்மா. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். எந்த அளவுக்கு இப்ப நான் நேரடியில் சொன்னேன்னு தெரியலமா, தனியா பேசும்போது வேகமா ஆமா ஆமா, ஒரு பதட்டம் இருக்குதான் செய்யுது, ஒரு பதட்டம் இருக்குது. இருந்தாலும் நல்லா சொன்னீங்க, கருத்து நல்ல கருத்து. சரிம்மா சரி. அது அதான் நான் தனியா பேசும்போது பேசிடுறேன், அது இப்போ லைவ்ல வரும்போது அது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. இன்னொரு குறள் கூட சொல்றேன், ஒரு நிமிஷம். இந்த குறளுக்கு உரிய குறளாவே அது இருக்கும். அது நடுநிலைமை என்ற அதிகாரத்துல ஒரு நிமிஷம். இந்த குறளுக்கு இணைய அந்த குறளும் படிச்சோம்னா கொஞ்சம் நமக்கு
உதவியா இருக்கும். ஆமா, இன்னொரு குறளையும் சொல்றேன். இப்போ எப்படி இல்வாழ்க்கைக்கு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது சொன்னோம், அதே போல அடுத்த குறள்மா கேக்குறீங்களா? கேக்குதா? இந்த குறள்மா இது வந்து நடுநிலைமை என்ற அதிகாரத்துல வரும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு இந்த குறள். இப்போ தக்கார் அப்படின்னா நேர்மை உடையவர்கள், தகவிலார் அப்படின்னா நேர்மை இல்லாதவங்க. அவரவர் எச்சத்தால் காணப்படும்னா எச்சம் என்பது நம்ம அதான் அது மிச்சமா இருக்கிறது. அப்போ நமக்கு இப்போ ஒரு கணவன் மனைவி அறத்தோட வாழறாங்கன்னா அவங்கள பத்தியான மிச்சம் இருக்கிறது யாருன்னா அவங்களுடைய பிள்ளைங்க. அவங்க பிள்ளைங்க அவங்க எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஓசியில ஏதாவது ஒரு பொருள் தராங்கன்னா இல்ல இதை நான் வாங்க மாட்டேன், எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு புள்ள சொல்லுதுன்னா அவங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி ஓசியில பணம் வந்தாலும் பரவாயில்ல கொண்டாங்க அப்படின்னா அவங்க அறத்தை பத்தி சொல்லி விடலன்னு அர்த்தம். அப்போ தக்கார் அப்படின்னா அறத்தின் வழி வாழ்பவர், தகவிலார் என்றா அறம் தெரியாமலே வாழ்றவங்க. அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்ட்டு. இந்த குறள் அதாம்மா, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படுமா. ஆமா, ஏதாவது புரிஞ்சுதுங்களா? சிறப்புங்கய்யா, நல்லா புரிஞ்சுதுங்கய்யா. ஐயா வரல போட்டிருக்கு. அம்மா ஐயா மெசேஜ் போட்டிருக்காருங்கம்மா திருவாசக சிந்தனையில. சிவாய நமங்கம்மா. செய்து விடலாம்னு போட்டிருக்காருமா. ஆமாங்கம்மா, சிவாய நமங்கம்மா. சரிங்கம்மா. அடியன் வான்முகில் வளாது செய்ய பாடிடுறேன். வான்முகில் வளாது செய்க வழி வளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலா துணிகள் வாழ்க நான்மறை அரசுகள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ராஜஸ்ரீ அம்மா ஆறிரு தடந்தோள் வாழ்க பாடுங்க. சிவாய நமங்கம்மா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசே தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஆனை தன் அணங்கு வாழ்க ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா. சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியாருக்குல ஒரு சின்ன வேண்டுகோள். நாளைக்கு ஆதி வேல்மாறல் கடைசி பகுதி. அடியாருக்கெல்லாம் வந்து இணைங்க. வேல் இருக்குதான் என்ன பதிவுலாம் போட்டிருக்காரு ஐயா, எல்லா பதிவும் போட்டிருக்காரு. அதனால எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம்ம ஐயா சொல்லுவாரு, அப்படி இல்லாததுனால அடிமையை மட்டும் சொல்றேன். எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. சொல்லுங்கம்மா. வேல் இல்லன்னா பரவாயில்லைங்கம்மா, நீங்க பக்கத்துல ஒரு வேல் மாதிரி ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க உட்காந்து அந்த வேலா பாவிச்சு நீங்க எல்லாம் முருகனை எடுத்து வச்சுக்கோங்கம்மா. முருகன் படம் இருக்கும், முருகன் படத்துக்கு கீழே வச்சு நீங்க அந்த வேலுக்கு வழிபாடெல்லாம் செய்யுங்க. எல்லாமே நம்ம மனசுலதான்மா. ஆமா, அபிஷேகம் சொல்லிருக்காங்கம்மா. ஆமா, அபிஷேகம் உண்டுமா. வேல் வச்சுக்கிறவங்க அபிஷேகம் பண்ணலாம். வேலி இல்லாதவங்க மனசார நினைச்சு நீங்க தவம் பண்ணுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. சிவன் அடியாரெல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாங்கம்மா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். சிவாய நமங்க. திருவடி வணக்கம். அம்மா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். அனைத்தடியான் திருவடி வணக்கம். சிவாய நம. எத்தனை மணிக்கு
ஐயா பத்திரிக்கை போடுவாருமா, நம்ம ஸ்ரீராமையா பத்திரிக்கை போடுவாரு, ஐயாவும் போடுவாரு. 7 மணிக்கு தான் ஆரம்பம். ஆனா 6:45 வந்துடுற மாதிரி போடுவாருன்னு நினைக்கிறேன். ஐயா பாப்போம். சரிங்கம்மா சரிங்கம்மா. திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கம். அனைத்து அடியாரும் புத்தகம் வாங்கிக்கிறேம்மா. திருவடி வணக்கம். சிவாயனம். திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார் திருவடி வணக்கிறோமா. சிவாயனமா. திருவடி வணக்கம்மா. அவசரம் வாங்கிக்கிறேன். திருச்சிட்டம்பலம். சிவாயனம்.